ஹாய் உள்ளங்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல பீட்ரூட் யூஸ் பண்ணி ஒரு ஹெல்தியான சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போறேன். இது பேபிஸ்க்கும் கூட இல்ல நம்ம பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடலாம், அந்த அளவு டேஸ்டா இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு என்னன்னா குழிப்பணியார ரெசிபி தான் செய்ய போகிறேன். எது யூஸ் பண்ணினா பீட்ரூட் யூஸ் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பீட்ரூட் தான். ஸோ ஒரு கடாயை எடுத்துக்கிறேன். அது என்னென்னா எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை இது கூடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட்ரூட்டை வதக்கணும். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வர வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். அது வேகிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம திறந்து பீட்ரூட்டை நம்ம கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் அதோட பீட்ரூட்டோட பச்சை ஸ்மெல் என்னென்னா போயிடுச்சான்னு பார்க்கணும். ஸோ நல்ல ஒரு பச்சை ஸ்மெல்லாம் போய் பீட்ரூட் வெந்துருச்சு அப்படின்னா என்னென்னா அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பேபிஸ் பீட்ரூட் விரும்பியே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு கொடுக்கறது மூலமாக அவங்க பீட்ரூட் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இது. அப்புறம் நான் தோசை மாவு எடுத்துக்கிட்டேன். தோசை மாவு கூடவே என்னென்னா நம்ம வதக்கி வச்ச பீட்ரூட்டை என்னென்னா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பணியார ஊற்றுற கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் நான் குழிப்பணியார சட்டியில் நெய் எடுத்துக்கிட்டேன். நெய் என்னென்னா வீட்டிலே ரெடி பண்ண நெய் தான். ஸோ அதோட ப்ராசஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ண பார்க்குறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை பணியார ஷேப்க்கு இந்த மாதிரி ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா வேக வைக்கணும். அதுக்காக நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். ஸோ வெந்துருச்சான்னு சொல்லிட்டு அப்பப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம். ஸோ பணியாரம் நல்லா உப்பி வர்ற அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது பணியாரம் நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. ஸோ இதை திருப்புறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ நல்லா திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டே வேக வச்சுட்டேன். இப்போ பணியார சட்டியிலேருந்து மூடியே ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க, பணியாரம் நல்லா பால் மாதிரி வந்திருக்கும். ஸோ உப்பி இருக்கும். இது நெய்யிலே பண்ணதுனால நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. ஸோ நெய் சேர்க்க பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ நல்லெண்ணெயிலேயே நல்லா கிறிஸ்பியாக வரும் பணியாரம். ஸோ பார்க்கும்போது என்னென்னா அவ்வளோ அழகாக இருந்தது. நான் 2 பவுலுக்கு எனக்கு பணியாரம் கிடச்சிது. ஒரு பீட்ரூட் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இது பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க, அந்தளவு டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ பீட்ரூட் என்னென்னா பேபிஸ்க்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அப்படி பிடிக்காத குழந்தைகளுக்கு இது என்னென்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவேன். ஈவன் ப்ரெக்னென்ட் லேடிஸ் கூட கண்டிப்பாக பீட்ரூட் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி பீட்ரூட் அவங்க பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபியாக செஞ்சு கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு என்னென்னா பீட்ரூட் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.